ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு யூசர் ரிக்வெஸ்ட் ஒன்று நம்ம பார்ப்போம். வாலடி மணி அப்படிங்கிற யூசர் இந்த மெமரி கார்டுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு கேட்டிருக்காரு. இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக போய் பார்ப்போம். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் போய் இந்த வீடியோஸ் எல்லாம் போய் சேரட்டும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சூப்பர். இப்போ நம்ம டாபிக் உள்ளார போகலாம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் மெமரி கார்ட்ஸ்குள்ளார என்ன நடக்குது, அது ஃப்ளாஷ் மெமரி. நம்ம மெமரி கார்டு இந்த செல்ஃபோனில் போடுவோம், அப்புறம் லேப்டாப்லேயும் போடலாம். ஸோ அதாவது எஸ்டி கார்டுன்னுவோம். அது மைக்ரோ எஸ்டி இருக்குது. ஸோ ஆனால் உள்ளே ஒரு பெரிய உலகமே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ, இந்த லாஜிக் கேட்ஸ் பற்றி ஒன்று போட்டிருக்கேன். அது டெஃபினட்டாக பாருங்கள். அதுக்கப்புறம் மாஸ்ஃபெட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக பாருங்கள். அந்த புரிதல் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொலைஞ்சு போயிடுவீங்க. ஸோ ஏன்னா அது ரெண்டுமே இதுக்கு ஃபவுண்டேஷன் இந்த இந்த வீடியோ புரியறதுக்கு. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம மெமரி கார்டுக்கு உள்ளே போவோம். அந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு பார்க்கிங் கராஜ். நீங்கள் மால்ஸ்க்கெல்லாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கிங் கராஜ் ரொம்ப மெகா சைஸில் பார்ப்பீங்க. ஆனால் அதை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுவோம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பார்க்கிங் கராஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா அது பெரிய பில்டிங் இருக்கும். எதர் அது அண்டர் கிரவுண்டில் லெவல்ஸ் இருக்கும், இல்லை வெளியில் மல்டிபிள் லெவல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு லெவல் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அந்த லெவல் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த லெவலில் இத்தனை கார்ஸ் இருக்குது, லெவல் ஏபிசியில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு அதை பேஸ் பண்ணி ஒரு டிசைட் பண்ணி நீங்கள் ஒரு லெவலை சூஸ் பண்ணுவீங்க. அந்த லெவலுக்குள்ளே போயிட்டோன்னே அதில் பல செக்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த செக்ஷனில் எவ்வளோ கார்ஸ் இருக்குன்றது கிளியராக சொல்லுவாங்க இப்போ இருக்கிற மாடர்ன் கராஜஸ்லாம். ஸோ நீங்கள் ஒரு செக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அது கண்டினியூ பண்ணாலும் போகலாம், ஆனால் ஒரு செக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த செக்ஷனுக்கு போவீங்க. அந்த செக்ஷன் போனோடனே நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய ரோஸ் இருக்கும். ஸோ அதுலேயும் ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. எத்தனை ரோஸில் கார்ஸ் இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு லைட் ஒன்று வச்சுருப்பாங்க. கார் பார்க் ஆகிருந்ததுன்னா அந்த லைட் ரெட்டாக இருக்கும். கார் இல்லை அப்படின்னா அந்த லைட் க்ரீனாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ரோ நீங்கள் சூஸ் பண்ணி அந்த இடத்துல போயிட்டு காரை நீங்கள் நிறுத்துவீங்க. ஸோ இப்போ இருக்கிற பார்க்கிங் கராஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வரதே ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் ஃபஸ்ட்டு காரை வெளில எடுக்கணும், எடுத்துட்டு நீங்கள் அந்த ரோ விட்டு வெளியில் வரணும், வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த லெவல் விட்டு வரணும், அதுக்கப்புறம் அந்த கராஜ் விட்டு வரணும். ஸோ அதே ஒரு பெரிய டைம் கன்சியூமிங் ஆப்ரேஷன் தான். சரி, இது இன்னொரு விஷயம். நீங்கள் கராஜ்குள்ளே என்ன பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு கொஞ்சம் நீங்கள் பறந்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கிங்க சரிங்களா. நீங்கள் அப்படியே அந்த கராஜ் கொஞ்சம் மேலே போகிறீங்க அப்படின்னா ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா காரும் லைனாக இருக்கும், ரோலியும் லைனாக இருக்கும். நீங்கள் இந்த சைட்லேருந்து பார்த்தாலும் எல்லாம் லைனாக இருக்கும். ஸோ அது காலம் வைஸ், அதாவது எக்ஸ் ஆக்சஸில் எல்லாமே அரேஞ்சாக இருக்கும், ஒய் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்சாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்னும் ஜூம் அவுட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லெவல் மற்ற லெவல் கூட பார்க்கும்போது எல்லா கார்ஸும் லைனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பண்ணி பார்த்தோன்னே ஒரு ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும் நீங்கள் அந்த கராஜை பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இது இது நீங்கள் கராஜ் போய் பார்க்கலன்னா ஏதாவது பக்கத்தில் இருக்க மாலில் போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். சரி, இதுக்கும் மெமரி கார்டுக்கும் என்ன சம்மந்தம்? நம்ம நம்ம மெமரி கார்டை நம்ம இந்த கராஜ் வச்சு தான் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். எப்படி கராஜ் ஆர்கனைஸ் ஆகிருக்கோ அந்த மாதிரி மெமரி கார்டு ஆர்கனைஸ் ஆகிருக்கு. சரி, இது ஃபஸ்ட்டு உள்ள டீப்பாக பார்த்துக்கு முன்னாடி மெமரி கார்டு வெளியிலேருந்து ஜூம் இன் பண்ணிக்கிட்டு உள்ளே போவோம். இப்போ நீங்கள் ஒரு எஸ்டி கார்டு வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் அது ஒரு பிளாக் கலரில் இருக்கும். அப்புறம் அதில் கொஞ்சம் கம்மிங்க, கொஞ்சம் டெர்மினல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா pretty much எல்லாம் மைக்ரோஸ்கோப்பிக்காக தான் இருக்கும். பட் நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெமரி கார்டு கண்ட்ரோலர் இருக்கும். அப்புறம் அந்த டெர்மினல்ஸ் எல்லாம் பஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோலர் தாண்டி இன்னும் ஒரு ஆக்சசரி சிப்ஸ் இருக்கும். அது மெமரி கண்ட்ரோலர் கோர் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் மெமரி, அதுதான் மெமரி கோர். ஸோ அந்த ஒரு செக்ஷனில் மட்டும்தான் நம்ம டேட்டா ஸ்டோர் ஆகுது. ஸோ இது பேக்கேஜ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கார்டை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த
ஃபார்மேட் வந்து எல்லாமே சேமா இருக்கிறதுனால நீங்க இந்த கார்டை வந்து நீங்க எந்த டிவைஸ்ல போட்டாலும் அந்த டிவைஸ் வந்து யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட்ல வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா அதுக்கு தேவை வந்து அட்ரஸ் பார், அப்புறம் வந்து அட்ரஸ் பார்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்ததுன்னா அது கண்ட்ரோல் பை சிபியூ. அந்த சிபியூல இருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே யூனிவர்சலா எல்லாமே அக்ரீட் அப்பான். அதனால வந்து மெமரி கார்டு வந்து கான்ஃபிளிக்ட் ஆகாது. என்ன கான்ஃபிளிக்ட் ஆகும்னா இப்போ ஹார்ட் டிரைவ் அது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு அது வேணா கான்ஃபிளிக்ட் ஆகும். என்டிஎஃப்எஸ்ல இருக்கா அந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்கு. ஆனால் ஜென்ரலா ஃபிளாஷ் மெமரிக்கு வந்து பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நம்மளுக்கு மெமரி கண்ட்ரோலர், மெமரி கோர், அப்புறம் வந்து மெமரி ஏரியா இருக்கு. இப்போ நம்ம மெமரி ஏரியாவை வந்து கொஞ்சம் பார்க்கிங் லாட் கராஜ் மாதிரி தான் பார்க்கணும். இப்போ நம்ம அந்த மெமரி ஏரியாவை வந்து என்ன கால் பண்ணோம்னா அது பேர் வந்து பேக்கேஜ். அந்த பேக்கேஜ்ல இருந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒரு பேக்கேஜ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேக்கேஜ்ன்றது என்டையர் மெமரி சர்ஃபேஸ். அது ஒரு பேக்கேஜ்ல வந்து 2 இல்ல 4 இல்ல 8 டை இருக்கும். ஸோ டைன்றது நெக்ஸ்ட் லெவல். அந்த டை தாண்டி நீங்க போனீங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் வந்து பிளேன். இப்போ வந்து நீங்க கராஜ் மாதிரி பிக்ஸப் பண்ணிக்கணும். கராஜ் வந்து வெளியில பார்க்கும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை டை இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். நீங்க வந்து ஒரு டைல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பிளேன் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும். ஸோ நீங்க பிளேனுக்கு அப்புறம் நீங்க அடுத்து நீங்க பார்க்க போகிறது ஒரு பிளாக். நம்ம கராஜ்லயும் அதே மாதிரி தான். நம்ம வந்து ஒரு லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து செக்ஷன் செக்ஷனா பார்ப்போம். எல்லா இடத்துலயும் நீங்க வந்து ஏதோ ஒரு பிளாக்ல வந்து நீங்க போய் காரை நிறுத்தலாம். அந்த பிளாக் உள்ளார வந்து என்ன இருக்குன்னா பேஜஸ் அப்படின்னுவாங்க. அந்த பேஜஸ் வந்து நம்மளோட கராஜ்ல வந்து அந்த ரோஸ் மாதிரி தான். ஓகே, இந்த மாதிரி ஒரு ரோ இருக்கு, அந்த அந்த இடத்துல நிறுத்தலாமா, இந்த இடத்துல அந்த டெசிஷனுக்கு நீங்க வர வேண்டியதா இருக்கும். அந்த பேஜஸை தாண்டி நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா தான் வந்து உள்ள வந்து நம்ம மெமரியோட செல்ஸ் வந்து நீங்க பார்ப்பீங்க. அந்த மெமரி செல்ஸ் வந்து நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம கார் வந்து ஒரு பொசிஷன்ல வந்து நிறுத்துவோம் பாத்தீங்களா, அது வந்து ஒரு சிங்கிள் செல் அது. ஸோ அந்த இடத்துல தான் மெமரி வந்து நம்ம வந்து பார்க் பண்ணி வைப்போம். இப்போ நம்ம ரீகேப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து மெமரியில வந்து பேக்கேஜ்லேருந்து ஆரம்பிச்சு டைக்கு போய், டைலேருந்து பிளேனுக்கு போய், பிளேன்லேருந்து நம்ம வந்து பேஜ்க்கு போய், பேஜ்லேருந்து நம்ம வந்து பிளாக்கு போய், பிளாக்லேருந்து நம்ம வந்து செல் வரைக்கும் வரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்னன்னா, இப்போ செல் பத்தி பேசலாம். இது வந்து இதே வந்து ஒரு ஆழமான டாபிக். இப்போ நான் வந்து சிம்பிளா செல் இருக்குன்ட்டேன். ஆனா அது வந்து ஒரு அதுல ஒரு பெரிய மெக்கானிசம் வந்து உள்ள இருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் வேற டாபிக் மாத்தலாம். இப்போ வந்து மாஸ்ஃபெட் பத்தி நம்ம பேசுவோம். ஏன்னா அதுக்கு வந்து இது இது வந்து சம்மந்தம் அதுல இருக்கு. இப்போ மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து ஒரு வீடியோல நான் போட்டிருக்கேன். அதை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்ஃபெட்டோட ஃபங்க்ஷனே உங்களுக்கு தெரியும். இப்போ மாஸ்ஃபெட்ல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த சேஞ்ச் தான் வந்து மெமரி கார்டில் யூஸ் பண்ணுறது. அந்த சேஞ்ச் வந்து என்னன்னா ஃப்ளோட்டிங் கேட் மாஸ்ஃபெட் அப்படின்வாங்க. என்னடா அது ஃப்ளோட்டிங் கேட் மாஸ்ஃபெட் அப்படின்னு சொல்லி எல்லாம் பயப்பட வேணாம். என்னன்னா இப்போ மெமரியில் என்ன பிரைமரி ஆப்ரேஷன், ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்புறம் அந்த டேட்டாவை நம்ம வெளியில் எடுக்கணும். இதில் என்ன வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த டேட்டா கார்டுக்கு வந்து பவர் சோர்ஸ் கிடையாது. ஸோ இப்போ அந்த பவர் சோர்ஸ் இல்லாமல் அந்த டேட்டா கார்டு நீங்கள் வெளில எடுத்துன்னு போய் இன்னொரு கம்ப்யூட்டரில் போட்டாலும் அந்த டேட்டா அப்படியே இருக்கணும். ஸோ உங்களுக்கே தெரியும் பவர் சோர்ஸ் இல்லைன்னா அந்த விஷயம் வந்து மறுபடியும் வந்து சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அங்கே தான் வந்து ஃப்ளோட்டிங் கேட் மாஸ்ஃபெட் வருது. இப்போ ஃப்ளோட்டிங் கேட் மாஸ்ஃபெட் வந்து நீங்கள் ஒரு விதத்தில் எப்படி பார்க்கணும்னா நம்ம ஓல்ட் டெக்னாலஜி, அதாவது கெப்பாசிட்டர் அந்த மாதிரி பார்க்கணும். கெப்பாசிட்டரில் வந்து நீங்கள் வந்து ஒரு சார்ஜ் உள்ள குத்திட்டீங்கன்னா அது ஹோல்ட் பண்ணிக்கும் அந்த சார்ஜை. அப்புறம் நீங்கள் எப்போ வேணால் அந்த கெப்பாசிட்டர் வந்து அந்த சார்ஜ் வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டரில் வந்து என்னன்னா ஃப்ளோட்டிங் கேட் மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டரில் வந்து ஒரு அடிஷ்னல் கேட் ஒன்று இருக்குது. என்னன்னா உங்களுக்கு வந்து கேட்டில் வந்து 3 செக்ஷன் உங்களுக்கு வந்து அந்த மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டரில் 3 செக்ஷன் இருக்குது. கேட்டு, அப்புறம் சோர்ஸ், ட்ரெயின், இது 3 இருக்குது. இப்போ உங்களுக்கு அடிஷ்னல் கேட் வந்து அந்த கேட் டெர்மினலுக்கு கீழே வச்சுருக்காங்க. அது வந்து ஃப்ளோட்டிங் கேட் அப்படின்னா என்ன அதில் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அந்த ஃப்ளோட்டிங் கேட் வந்து ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் சார்ஜை உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சார்ஜை வந்து ரீட்டைன் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிரான்சிஸ்டர் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். அதாவது அந்த மெமரி கார்டை வெளில எடுத்துடலாம். நீங்கள் 10 வருஷம் கூட அந்த மெமரி கார்டு வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதில் வந்து நீங்கள் அதில் சார்ஜ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா அது வந்து இன்சுலேட்டட், அது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ராப் ஆகிடும். ட்ராப் ஆகிறதுனால வந்து அது வந்து ஃப்ளோட்டிங் கேட் அப்படின்வாங்க. இப்போ அந்த ஃப்ளோட்டிங் கேட் வந்து சிங்கிள் செல் ஃப்ளோட்டிங் கேட் அது. ஆனால் வந்து எஸ்எல்சி அப்படின்வாங்க. ஸோ சிங்கிள் லெவல் கண்ட்ரோல் அப்படின்வாங்க. இப்போ வந்து இப்போ அதில் என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ்னா இப்போ அதில் வந்து சார்ஜ் இருந்ததுன்னா அது வந்து 1 பிட் வந்து 1, சார்ஜ் இல்லைன்னா பிட் வந்து 0. இப்போ இந்த தியரி வச்சு நீங்கள் வந்து அந்த செல்குள்ளார ஒரு கார் இருக்கா இல்லைன்றது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து மாஸ்ஃபெட் அங்கே இருக்குன்னு வச்சுங்க, கார் நிறுத்திருக்கீங்க, அது பதிலாக ஒரு மாஸ்ஃபெட் அங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ளோட்டிங் கேட் மாஸ்ஃபெட். இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த லைட், அந்த பார்க்கிங் கராஜில் வந்து அந்த லைட் பார்ப்பீங்க எரியுதா இல்லைன்றது.
ஸோ அதில் வந்து க்ரீன்னா எம்டியாக இருக்குது, ரெட்டுனா எம்டியாக இல்லை. இது வந்து ஃப்ளோட்டிங் கேட் மாஸ்ஃபெட்டில் போயிட்டு உங்ககிட்ட சார்ஜ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, என்கிட்ட சார்ஜ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பிட்டு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அது பாசிட்டிவ். இல்ல அப்படின்னா அது வந்து 0. ஸோ 0ன்னு ஒண்ணு அப்படி கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ என்னன்னா, இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஒரு டேட்டாவ ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து கீ. நம்ம வந்து அனுப்புற டேட்டா சிபியூல இருந்து என்ன டேட்டா நம்ம வந்து அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுதோ, அந்த டேட்டா வந்து இவென்ச்சுவலி இந்த மாஸ்ஃபெட்டுக்குள்ளார தான் போயிட்டு எஃப்ஜி அதாவது ஃப்ளோட்டிங் ஹெட் மாஸ்ஃபெட்ல போயிட்டு தான் ஸ்டோர் ஆகும். இந்த மாரி வந்து பில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டர். இப்போ வந்து ஒரு பார்க்கிங் கேரேஜ்ல வந்து எவ்வளோ கார்ஸ் இருக்கோ, ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு மாஸ்ஃபெட் அப்படின்னு வச்சுக்கங்க. ஸோ, இப்போ வந்து இதுல ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. இப்ப என்னன்னா, ஒரு ஸ்பேஸ்ல ஒரு கார் இருக்கிறதுனால வந்து என்னன்னா, அந்த கராஜோட சைஸ் வந்து உங்களால டிட்டர்மைன் பண்ணிற முடியும். இவ்வளோ தான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னு. இப்போ வந்து அதே ரெஸ்ட்ரிக்ஷன் தான் வந்து மெமரி கார்ட்லயும். இப்போ வந்து ஒரு டிரான்சிஸ்டர்ல வந்து ஒரு பிட் தான் வைக்க முடியும். அதுனா ஒரு பிட்னா 1 ஆர் 0. இப்போ நீங்க வந்து ஒரு பைட்டுக்கு வந்து 8 பிட் வேணும். அப்பனா உங்களுக்கு வந்து 8 டிரான்சிஸ்டர் வேணும். அத இப்போ நீங்க அத எக்ஸ்போனன்ஷியலா நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெமரி ஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, அது முன்னாடி வந்து அது ஓகேவா இருந்தது. ஏன்னா, அவ்வளோ பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இல்ல. ஆனா, இப்போ வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கும். அதனால தான் என்ன பண்ணாங்க அப்டின்னா, இப்போ அதே டிரான்சிஸ்டர வந்து கொஞ்சம் மாத்திட்டாங்க. என்னன்னா, இப்போ வந்து அ சிங்கிள் லெவல் செல்லா இருக்கிறத விட்டுட்டு, உங்களுக்கு வந்து மல்டி லெவல் செல் மாரி மாத்திட்டாங்க. என்னன்னா, ஒரே டிரான்சிஸ்டர் தான். ஆனா, உங்களுக்கு வந்து ஒரு செல் இருக்கிறதுக்கு பதிலா அ 1க்கு மேல இருக்கும். அது எப்படி வந்து நீங்க பார்க்கலாம் அப்டின்னா, இப்போ வந்து 1 பிட் ஸ்டோர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டேட் வந்து 2 தான். 1 இல்ல 0 அப்டின்றது தான் 1 பிட்டோட ஸ்டேட். இப்போ உங்களுக்கு 2 பிட் ஸ்டோர் பண்ற மாரி இருந்தது அப்டின்னா, உங்களுக்கு வந்து 4 ஸ்டேட் கிடைச்சிரும். என்னன்னா, ஸோ உங்களுக்கு வந்து 00, 01, 10, 11 இந்த 4 ஸ்டேட் வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போ வந்து நீங்க 3 பிட் ஸ்டோர் பண்ற மாரி செல்லோட கெப்பாசிட்டி இருந்தது அப்டின்னா, உங்களுக்கு வந்து 9 காம்பினேஷன்ஸ் கிடைச்சிரும். அப்பன்னா இதுல இருந்து நீங்க என்ன இன்ஃபர் பண்ணலாம் அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சிஸ்டர்லயே வந்து உங்களால நெறைய டேட்டாவ ஸ்டோர் பண்ண வைக்க முடியும். அப்படிங்கிறபோது உங்களுக்கு அந்த ஸ்டேட் தெரிஞ்சதுனால உங்களால வந்து டேட்டா வந்து எடுக்குது இன்னும் கொஞ்சம் நிறைய எடுக்க எடுக்க முடியும். எரேஸ் சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிங்கிள் செல்ல தான் நிறைய இருக்கும். ஒரு 1,00,000 டைம் அதான் 100,000 டைம்ஸ் வந்து உங்களால எரேஸ் பண்ண முடியும். உங்களுக்கு மல்டி செல்ல வந்து ஒரு 10,000 டைம்ஸா குடுப்பாங்க. அந்த மல்டி செல்ல வந்து உங்களுக்கு 2 பிட் இருக்கா, இல்ல இல்ல 3 பிட்ஸ் இருக்கா, அது பேஸ் பண்ணியும் மாறிடும். ஸோ எவ்வளோ பிட் அதிகமா ஆட் பண்றோமோ, அவ்வளோ வந்து உங்களுக்கு எரேஸ் சைக்கிள் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, சில அட்வான்ஸ் டேட்டா கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே காலியாயிடும். ஒரு 1 இயர்லயே வந்து அது ஃபார்மேட் வந்து கலைஞ்சு போயிடும். ஸோ அந்த அந்த ரிஸ்க் இருக்கு. இது நான் மேலோட்டம் தான் சொல்றேன். இதுல டெக்னிக்காலிட்டி இன்னும் கொஞ்சம் இருக்கு. சரிங்களா? ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து நம்ம வேணாலும் பார்க்கலாம். பட் ஆனா இப்போதைக்கு இத புரிஞ்சுங்க. இப்ப வந்து வைடா வந்து நம்ம ஏன் வந்து சிங்கிள் செல்க்கும், மல்டி செல்க்கும் ஏன் நம்ம சூஸ் பண்ணணும் அப்டின்னா, இப்ப சிங்கிள் செல்ல வந்து உங்களுக்கு வந்து லிமிட்டட் டேட்டா தான். அப்பனா கார்டோட சைஸ் வந்து கம்மியாயிடும். ஆனா, ஒரு பிட் ஸ்டோர் பண்றதுனால டேட்டாவும் ஃபாஸ்ட்டாவும் இருக்கும். நீங்க போய் இமிடியேட்டா ஸ்டோர் பண்றதெல்லாம். இப்போ மல்டில செல்ல வந்து என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து நெறைய ஸ்டோர் பண்ண முடியும். கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். ஆனா, உங்களுக்கு வந்து இந்த கால்குலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு டேட்டா ஃபெட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். பட் இதெல்லாம் கவுண்டராக்ட் பண்றதுக்கு தான் வந்து சிபியூ அதெல்லாம் இருக்கு. பட் ஆனாலும் தான் நம்ம ஃபீல் பண்றதில்ல. இப்போ நெறைய டைம் நீங்க எஸ்டி கார்ட்ல நீங்க பார்ப்பீங்க. ஒரு டைம்ல வந்து 16 ஜிபியே பெரிய விஷயமா இருந்தது. அப்புறம் 32 ஜிபி ஆக்குனாங்க. இப்போ 128 கிக். ஸோ இந்த மாரி போயிட்டே இருக்கு. ஏன் போறாங்க அப்டின்னா, அந்த மாரி நெறைய எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறாங்கன்னா, அதே கார்ட் சைஸ் என்னவோ அதே தான். அத சைஸ மாத்தல. ஆனா கெப்பாசிட்டிய மட்டும் மாத்திட்டு இருக்காங்க. என்னன்னா, அது வந்து என்னன்னா இந்த டிரான்சிஸ்டர்னால தான். அந்த டிரான்சிஸ்டர வந்து ஃபர்ஸ்ட்டு 1 பிட் சப்போர்ட் பண்றது இருந்தது. அப்புறம் 2 பிட் சப்போர்ட் பண்ற மாரி பண்ணி, 3 பிட், இப்போ 4 பிட் இந்த மாரி போறதுனால வந்து நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிறீங்க. சரி, இப்போ வந்து இது ஒரு ஒரு இடத்துல இருக்கு. ஒரு கார் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இது வந்து எப்படி பிக் பிக்சர்ல கனெக்ட் ஆகுது அப்டின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு ரோன் நம்ம எடுத்தோம் அப்டின்னா, இந்த மாரி நெறைய சர்க்யூட்ஸ் இருக்கும். மாஸ்ஃபெட். ஸோ மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாமே ஒரு லைன்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பிட் லைன் அப்டின்னுவாங்க. ஸோ இப்போ வந்து 2 விஷயம் நீங்க பார்க்கணும். அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு இப்போ எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து மாஸ்ஃபெட் வந்து கார்லாம் இந்த ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து எல்லா காரையும் கனெக்ட் பண்றது வந்து ஒரு லைன். அது வந்து பிட் லைன். அப்பன்னா நம்ம எல்லா டிரான்சிஸ்டரையும் கனெக்ட் பண்றோம். அதே மாரி அந்த ரோல வந்து கார் வந்து பக்கத்து ரோலயும் ஒண்ணு இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு கோடு போட்டீங்கன்னா எல்லா காரும் கனெக்ட் ஆயிடும். அதே மாரி டிரான்சிஸ்டர் கனெக்ட் ஆகும். அது பேர் வந்து வேர்ட் லைன். ஸோ வேர்ட் லைன் கால் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க வந்து ரோ லைன் அப்படின்னு நம்ம கால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு காலம் லைன் இருக்கு. அது வந்து பிட் லைனு. இன்னொன்னு வந்து ரோ லைன் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ டேட்டா ஃபெட்ச் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு சிபியூல வந்து கமாண்ட் வருது. எனக்கு வந்து டேட்டா வேணும். அந்த டேட்டாவோட அட்ரஸ் வந்து இது அப்படின்னா, இப்போ எங்கருந்து ஆரம்பிக்கணும் அது?
அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த பேக்கேஜ் அதுலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் டைக்கு போயிட்டு அதில் சூஸ் பண்ணணும் எந்த டைல இருக்கு அப்படின்னு. ஒன்ஸ் அந்த டையை சூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த பிளேன்ல இருக்குன்னு சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிட்டு அப்புறம் எந்த பேஜ்ல இருக்கு எந்த பிளாக்ல இருக்கு அதுக்கப்புறம் என்ன ரோல இருக்கு அப்புறம் என்ன காலம்ல இருக்கு இது எல்லாமே வந்து டவுன் போயிட்டு அதை கண்டுபிடிச்சு அந்த மெமரியை ரீட் பண்ணிட்டு அந்த என்ன பண்ணும் ரீட் பண்ண மெமரியை டேட்டா பேஸ்ல தூக்கி போட்டுரும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் பஸ் ஒன்று இருக்கும், டேட்டா பஸ் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணி அந்த சிப்ல வந்து அந்த டெர்மினல்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அது ரெண்டுமே யூஸ் பண்ணி நம்மளுக்கு மெமரி வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க. சரி, இப்போ வந்து உங்களுக்கு இதனால வந்து என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மெமரி அரேஞ்ச்மெண்ட்ல வந்து ரெண்டு விதமா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து நார் சிஸ்டம் அப்படின்னுவாங்க, இன்னொன்று வந்து நேண்ட் சிஸ்டம். இப்போ நார் நீங்க வந்து லாஜிக் கேட்ஸ் பத்தி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த நார் அண்ட் நேண்ட் என்ன ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ நார் மெத்தட்ல நம்ம மெமரியை ஃபெச் பண்ணோம் அப்படின்னா அது ஃபாஸ்ட், சரிங்களா? இப்போ நேண்ட் மெத்தட்ல ஃபெச் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்லோ. இப்போ வந்து நம்ம ஏன் நாரே யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் நேண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நார் டைப் ஆஃப் மெமரி வந்து என்னன்னா அது பேர் வந்து வாலடைல் மெமரி. நேண்ட் வந்து நான் வாலடைல் மெமரி. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வாலடைல் மெமரிக்கு வந்து உங்களுக்கு வந்து பவர் சோர்ஸ் வேணும். இப்போ பவர் சோர்ஸ் இருந்தால் தான் அந்த மெமரி. ஸோ அப்போனா அது வந்து டெம்பரரி மெமரி தான். நீங்கள் வந்து பவர் சோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, பவரை கழட்டிட்டீங்கன்னா அது இரேஸ் ஆகிடும். நான் வாலடைல் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து பவர் நீங்கள் எடுத்துட்டாலும் அந்த மெமரி அப்படியே இருக்கும். அதனால தான் நேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நார் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்க்கு அதுக்கு வந்து இந்த எக்ஸிக்யூஷன் டேட்டா வேணும் அப்படின்னா அது என்ன பண்ணும், இந்த டைப் ஆஃப் ஃபார்மேட் வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏன்னா ரீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக வந்து நார் சிஸ்டம் பேஸ் பண்ணி இருக்கிற மெமரிஸ் வந்து அதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம செல்ஃபோன் நம்ம மெமரி மாற்றிக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து இது ஒரு காம்ப்ரமைஸ். டேட்டா ரீட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு மெமரி வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து டேட்டா ஃபெச்சிங் ஒன்று இருக்குது, அப்புறம் டேட்டா இரேசிங் அதெல்லாம் வந்து அதுக்கு மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்த ஹோல் டாப்பிக்கே வந்து நம்ம ரொம்ப ஹை லெவலில் தான் பார்த்துருக்கோம். நம்ம வந்து இன்னும் டெப்த் இருக்குது, எப்படி வந்து ஒரு இண்டிவிஜுவல் செல்லில் போயிட்டு நம்ம எப்படி டேட்டா மாற்றுறது, அப்புறம் வந்து மல்டிபிள் செல்ஸ் வந்து எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய டெப்த் இருக்குது. பட் ஆனால் ஒரு மெமரி கார்டு புரிதலுக்கு வந்து இந்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, அப்புறம் உங்கள் கமெண்ட்ஸும் போடுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.